உன் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இப்பதான் எங்கேயோ போயிட்டு வந்தாங்க. மேல ரூம்க்கு போயிருக்காங்க. என்னாச்சு மாதவி? நீ எங்க போயிட்டு வர? வந்து வராதுமா அம்மாவை கேக்குற? காரணமாதான். மாதவி வாங்கக்கா, நம்ம மாமியாரு அவங்க ரூம்ல தான் இருக்காங்களா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி கமுக்கமா ரூம்ல போய் உட்கார்ந்துருக்காங்களா? போலீஸ் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. போலீஸ் தான் இப்ப தென்றலை கண்டுபிடிக்கிறதா சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அத பத்தி என்கிட்ட கேட்காம பாட்டிய பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? ஆகாஷ், உன் பாட்டி இன்னும் மாறவே இல்லப்பா. அவங்க எப்பவும் போல இன்னும் தப்பானவங்களா தான் இருக்காங்க. இது புரியாம நாம தான் அவங்க மாறிட்டாங்க, திருந்திட்டாங்கன்னு நம்பி எல்லாருமே ஏமாந்துட்டு இருக்கோம். இவ எதுக்கு நம்மள பத்தி இப்படி பேசுறா? என்னம்மா சொல்ற நீ? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விஷயம்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. மாமா, சாரதாக்கா சொன்ன மாதிரி அத்தை தான் தென்றல ஆள வச்சு கடத்திருக்காங்க. சாரதா அம்மா தான் பாட்டி மேல இருக்கிற கோபத்துல இந்த மாதிரி கன்ஃபியூஷனா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்கள மாதிரியே பேசுறீங்களா? தென்றல பாட்டி தான் கடத்தினாங்கன்னு எதை வச்சு சொல்றீங்க? உன் பாட்டி இப்ப எங்க தெரியுமா போயிட்டு வராங்க? தென்றல கடத்தின ரவுடிங்களை சந்திச்சு அவங்கள எச்சரிக்கையா இருக்க சொல்றதுக்காக. நான் உன் பாட்டிக்கு தெரியாம அவங்க பின்னாடியே போய் எங்க போனாங்க, யார சந்திச்சாங்க, என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு எல்லாத்தையும் நேர்ல பாத்துட்டு தான் வரேன். நேர்ல பார்த்தது மட்டும் இல்லாம அவ அத போன்ல வீடியோவும் எடுத்துட்டு வந்திருக்கா. வீடியோவா? என்ன வீடியோ? கொஞ்சம் காமி. அத உங்க அம்மாவும் சேர்ந்து பார்க்கட்டும். வாங்க எல்லாரும் அவங்க ரூமுக்கே போவோம். என்ன மாதவி, நீ ஏதோ வீடியோலாம் எடுத்திருக்கேன்னு சொன்னியே, அது என்ன வீடியோ? காட்டு பார்க்கலாம். வீடியோ தானே, பாருங்க பாருங்க. இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க?
அத்தை, இப்பவாவது தென்றல நீங்க தான் கடத்துனீங்கன்னு ஒத்துக்கோங்க. தயவு செஞ்சு அவளை எங்க கடத்தி வச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம்? நீங்க எந்த அளவுக்கு போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி. எதுக்காக பாட்டி தென்றல கடத்துனீங்க? சொல்லு ஆண்டாள், தென்றலை எதுக்காக கடத்தின? அவளை நீ எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. என்னம்மா யோசிக்கிறீங்க? இனிமே உங்களால எதையுமே சொல்லி சமாளிக்க முடியாது. நீங்க தான் தென்றல கடத்திருக்கீங்கன்றதுக்கு ஆதாரமா வீடியோ எவிடன்ஸே இருக்கு. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கம்மா. தென்றல் எங்க வச்சிருக்கீங்க? அத்தை, அனாவசியமா எங்க எல்லாரோட பொறுமையையும் சோதிக்காதீங்க. தென்றல் எங்க இருக்கான்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. இல்லனா நானே இந்த வீடியோவை போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போய் ஒப்படைச்சு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ, ஏண்டி இப்படி அரைகுறையா ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்க? நான் இப்பவும் சொல்றேன், தென்றல நான் கடத்தல. ஓ, இப்படி ஒரு வீடியோ ஆதாரத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி உங்களால இவ்ளோ உறுதியா பொய் சொல்ல முடியுது? அத்தை, ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க அத்தை. அம்மா சொல்லுங்கம்மா. சொல்லு ஆண்டாள். சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க அத்தை. பாட்டி சொல்லுங்க பாட்டி, ஏன் அமைதியா நிக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சொல்லுங்க. போதும், நிறுத்துங்க. இப்பவும் சொல்றேன், இந்த வீடியோல இருக்கிறது நான் தான். ஆனா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் அந்த ரவுடிங்க கிட்ட தென்றல கடத்துற சம்பந்தமா பேசல. அவளை காப்பாத்துற சம்பந்தமா தான் பேசியிருக்கேன். இவ நான் பேசுறத முழுசா கேட்காம ஏதோ அரைகுறை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு உங்க எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்கா. இல்ல, ஆஹா. என்ன மாமியாரே, இப்ப கூட எங்க எல்லாரையுமே முட்டாளாக்க பாக்குறீங்கல்ல? இல்ல சாரதா, நான் அந்த ரவுடிங்க கிட்ட உண்மையிலேயே தென்றல காப்பாத்துற விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் அவங்க கிட்ட என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருந்தேன்? வர்ற பௌர்ணமிக்குள்ள அந்த தென்றல என் பேரன் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாகணும். அப்பதான் என் ஜாதகப்படி என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு எங்க பரம்பரை ஜோசியர் சொல்லியிருக்காரு. இந்த நேரம் பார்த்து தென்றலை யாரோ கடத்தி இருக்காங்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நீங்கள்லாம் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தென்றலை யார் கடத்தினாங்க, கடத்தி எங்க வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவளை எப்படியாவது காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். இதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் நான் தரேன். தென்றல் எனக்கு வேணும். இன்னொரு விஷயம், அவ மேல சின்ன கீறல் கூட படாம அவளை காப்பாத்தி கொண்டு வாங்க. கவலைப்படாதீங்கம்மா, எங்க தொழில இந்த மாதிரி கிட்னாப் பண்றதெல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு சீக்கிரமே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுறோமா. சத்தியமா நான் அவங்க கிட்ட இதுதான் பேசிக்கிட்டு இருந்தேன். சரி பாட்டி, நீங்க சொல்றத உண்மைன்னு வச்சுப்போம். ஆனா வர்ற பௌர்ணமிக்குள்ள நான் தென்றல கல்யாணம் பண்ணாதான் உங்க உயிருக்கு ஆபத்து வராதுன்னு உங்ககிட்ட ஜோசியர் எப்ப சொன்னாரு? அன்னைக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததும் அன்னைக்கு ராத்திரி
நான் ஜோசியரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். நான் ஏற்கனவே பலமுறை பலவிதமா ஆராய்ச்சி பண்ணிட்டேன். தென்றலை தவிர வேற எந்த பொண்ணும் உங்க குடும்பத்துக்குள்ள மருமகளா வந்தாலும் அது நிச்சயம் உங்க உயிருக்கு சிக்கலா தான் முடியும். வர பௌர்ணமிக்குள்ள அந்த தென்றல் உங்க குடும்பத்துக்குள்ள வந்தே ஆகும். அப்பதான் உங்க ஆயுள் நீடிக்கும். ஜோசியர் அப்படி சொன்னதுனாலதான் நான் வேற வழி இல்லாம திரும்பவும் தென்றலையே ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற முடிவுக்கே வந்தேன். ஆகாஷ், நான் என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சுயநலமா யோசிச்சு மறுபடியும் உன்னை ஏமாத்திட்டேன்னு வருத்தப்படுறியா? வேற வழி தெரியல ஆகாஷ். இன்னும் சொல்ல போனா நான் உயிரோட இருந்தாதான் நீ நிம்மதியா இருப்ப. அதான் நான் இப்படி யோசிச்சேன். நான் அப்படி யோசிச்சது தப்பா சரியான்னு இப்போ விவாதம் பண்ண நேரம் இல்ல. இப்ப தென்றல நாம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஆனா இப்போ உங்க எல்லாரையும் விட தென்றல கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்துல நான் இருக்கேன். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாதான் நான் உயிரோட இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளை கடத்துவேன்? தயவு செஞ்சு என் மேல சந்தேகப்பட்டு எல்லாரும் நேரத்தை வீணாக்காம அவளை யார் கடத்தினாங்க, எங்க வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரம் காப்பாத்துற வேலையை பாருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க பேரை மனசுல இருந்து அந்த தென்றலோட பேரை மொத்தமா அழிச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்க பேர் என்ன சம்மதிக்க வைக்கணும். இல்லன்னு வைங்க, முதல்ல அந்த தென்றல் கதையை முடிச்சிருவேன். அப்ப தாராதான் தென்றலை கடத்திருக்காளா? அவளை சும்மா விடக்கூடாது. ஆகாஷ், நீ எங்க போறப்பா? தென்றலை கண்டுபிடிக்கத்தான். தாரா, எங்கடி இருக்க? தாரா, எங்கடி இருக்க? வாடி வெளிய. வாடி வெளிய. என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இங்க வந்து தாரா தாரான்னு காட்டு கத்திட்டு இருக்கீங்க? எங்கடி தென்றல்? தென்றலா? அவ எங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நேரா அவ வீட்ல போய் கேளுங்க, இல்ல அவ வர்க் பண்ற எஃப்எம்ல போய் கேளுங்க. அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. மரியாதை எல்லாம் கேட்ட உண்மையா சொல்ல மாட்டேன். ஒழுங்கா உண்மையா சொல்லு. தென்றல எங்கடி வச்சிருக்க? சொல்றி. சொல்லல, கழுத்தை நெரிச்ச கொண்டுவேன். சொல்றி. சொல்றி, தென்றல எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்லு. சொல்லுடி.
இதெல்லாம் ஒரு பொண்ணா? பிசாசு, அரக்கி. பொண்ணா இருந்தா இந்த மாதிரி இருக்கிற இன்னொரு பொண்ணு தென்றல இப்படி ஆளை வச்சு கடத்திருப்பியா? பாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டு தென்றல எங்கடி வச்சிருக்க? ஸ்டாப் இட் ஆகாஷ். தென்றலை யாரோ கடத்திட்டாங்கன்ற விஷயத்தையே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். இதுல நான் தான் அவளை கிட்னாப் பண்ணேன்னு சொல்றீங்க. அன்னைக்கு அப்படிதான் உங்க பாட்டி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு என்னை தேடி வந்து டார்ச்சர் பண்ணீங்க. இப்ப தென்றலை நான் தான் கடத்தினேன்னு சொல்லி இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க. அவளை எதுக்கு நான் கடத்த போறேன்? என்ன தவிர தென்றல வேற யார் நீ கடத்த போறா? அத பத்தி எனக்கு என்ன தெரியும்? அவளை யார் கடத்துனாங்களோ, எதுக்காக கடத்துனாங்களோ அத போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு தேவையில்லாம இங்க வந்து ப்ராப்ளம் பண்றீங்க. போலீஸ் கிட்ட ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. எதை வச்சு என் மேல சந்தேகப்படுறீங்க? எதை வச்சா? என் பாட்டி தென்றல் மேல இருக்கிற கோபத்துல உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீயும் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்த. இதுக்கடையில எங்க குடும்ப ஜோசியர் என் பாட்டி கிட்ட வர்ற பௌர்ணமிக்குள்ள தென்றல் எனக்கு கட்டி வச்சாதான் அவங்க உயிரோடவே இருக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அதனால வேற வழியே இல்லாம என் பாட்டி தென்றல் எனக்கு கட்டி வச்சிடலான்னு முடிவு பண்ணாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நீ சும்மா இருப்பியா? உனக்கு கிடைக்காதனா தென்றலுக்கும் கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி ஆளை வச்சு அவளை தூக்கிட்டல. என்ன இப்ப கரெக்டா இருக்கா நான் சொல்ற லாஜிக் எல்லாம்? மண்ணாங்கட்டி லாஜிக். தென்றல நான் தான் கிட்னாப் பண்ணேன்னு நீங்க ஒரு லாஜிக் சொல்றீங்கல்ல, அதே மாதிரி அவளை நான் கடத்தலன்னு நான் ஒரு லாஜிக் சொல்றேன். அதையும் கேளுங்க. உங்க பாட்டி 2வது டைம் ஏமாத்தி அந்த தென்றலையும் உங்களுக்கு கட்டி வைக்க முடிவு பண்ண விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் நிஜமாவே ஃபீல் பண்ணேன். என் அப்பா கிட்ட கூட சொல்லி அழுதேன். ஆனா அடுத்த நாளே எங்க அப்பா என்ன சமாதானப்படுத்தி எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாரு. நானும் எங்க அப்பாவுக்காக உங்களை மறந்து எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டேன். அடுத்த வாரம் அந்த மாப்பிள்ளைக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இதுக்கப்புறம் நான் எதுக்கு தென்றல கடத்த போறேன்னு சொல்லுங்க. ஏய், இப்படி எல்லாம் கதை சொல்லி நான் டைவர்ட் பண்ண பாக்குறியா? நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. என்ன சொன்னாலும் தென்றல நீ தான் கடத்திருக்க. இப்போதைக்கு என்ன தவிர அவளுக்கு வேற யாரும் எதிரி இல்ல. ஏய், ஒழுங்கா தென்றல எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. இல்ல நிஜமாவே உன் கழுத்தை நெரிச்சு கொண்டுவா. இங்க பாரு ஆகாஷ், தென்றல நான் கடத்தல. இப்ப வீட்ல அப்பா வர இல்ல, பிசினஸ் விஷயமா மும்பை போயிருக்காரு. அனாவசியமா என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போங்க. ஏய், நிறுத்து. தென்றல கடத்தினது மட்டும் இல்லாம என்னையும் மிரட்ட வேற சரியா? ப்ளீஸ் ஆகாஷ், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. தென்றல நான் கடத்தல. இதுக்கு மேல என் மேல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை விட்டு இப்படி லோக்கலா வந்து வீடு போந்து கலாட்டா பண்ணாதீங்க. ச்சே.